இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கடவுள் சிந்தனைக்கென்று கொடுத்துள்ள பகுதி மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 7லிருந்து 13வது இறை வார்த்தை முடிய. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அனுப்பும் பொழுது அவர்களுக்கு தீய ஆவிகள் மேல் அதிகாரம் அளித்திருக்கிறார். ஆனால் இந்த தீய ஆவிகள் மேல் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு நிபந்தனை போட்டது போல அவர் என்ன சொல்லுகிறார்? பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சியல், செப்புக்காசு எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். எளிமையாயிருப்பது, ஆண்டவரை சார்ந்திருப்பது, ஆண்டவரால் நிரப்பப்பட்டிருப்பது, அது முக்கியம். தீய ஆவிகள் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு, விரட்டி அடிப்பதற்கு இந்த எளிமை, கடவுளை சார்ந்திருப்பது, கிறிஸ்துவுக்குள்ளாக அவரோடு இணைந்திருப்பது மிக மிக முக்கியமானது. அன்பானவர்களே, மேலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கி இருங்கள். இது எதை குறிக்கிறது? அந்த மக்களோடு மக்களாக கலந்து விடுங்கள். அவர்கள்தான் உங்களுடைய குடும்பம். அவர்களுடைய கலாச்சாரத்தில் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளில் அவர்களோடு இணைந்திருந்து அவர்களை புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள். அப்படி சொல்லிவிட்ட கடவுள் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்பொழுது நீங்கள் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். அவர்களுக்கு எதிரான சான்றாக அது அமையும். ஒன்றிலே அவர்களோடு இணைந்திருங்கள். எவ்வளவுதான் நீங்கள் இணைந்திருந்து அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட உங்களுக்கென்று கொடுத்திருக்கின்ற தரத்திலிருந்து குறைந்து விடக்கூடாது. உங்களுக்கு என்ன தரம் இருக்கிறது? கடவுளால் சிறப்பான ஊழியத்திற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தவறு செய்தால் கண்டிக்க வேண்டியவர்கள், எச்சரிக்கை கொடுக்க வேண்டியவர்கள். அவர்களோடு பழகிவிட்டோம் என்பதனால், அவர்களோடு இணைந்து வாழுகிறோம் என்பதனால் அவர்களுக்கு தவறான பாதைகளிலே விட்டு கொடுக்க கூடாது. எச்சரிக்கை வேண்டும். இதுதான் இன்றைக்கு குடும்பங்களிலே நாம் பார்க்கலாம், குருக்களிலே, பல ஊழியர்களிலும் பார்க்கலாம். ஒரு இடத்திலே மக்களோடு பழகி விடுவதனால் அவர்கள் செய்கின்ற தவறுகளை கண்டிக்காமல் விட்டு விடுகிறார்கள். தவறுகளை சுட்டிக்காட்ட தயங்குகிறார்கள். கடவுளுடைய ஊழியனின் தரம் அது அல்ல. உண்மையாகவே ஆண்டவர் இயேசு எவ்வாறு தவறை சுட்டி காட்டுகிறார், மக்களை அன்பு செய்கிறார், அன்பிற்காக உயிரையே கொடுக்கிறார். அதுபோல குருவை போல சீடன் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்கள் மீது நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த பலவீனம் இருக்கிறது. உம்முடைய ஊழியர்கள் எங்களுக்கு இந்த பலவீனம் இருக்கிறது. நாங்கள் பழகுகின்ற இடங்களில், மக்களோடு மக்களாக பழகுகின்ற இடங்களில் தவறுகளை சுட்டி காட்டுவதிலிருந்து நாங்கள் பின்வாங்கி விடுகிறோம். அன்பான எங்கள் கடவுளே, உம்மை சார்ந்து வாழ்வதிலிருந்து நாங்கள் எங்களையே பிரித்து கொள்ளுகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள் என்பதை நாங்கள் உணர்ந்து, முதன்மையான எங்களுடைய கடமை உம்மை சார்ந்து வாழ்வது, உம்மோடு இணைந்து வாழ்வது. இதனால் உம்மை போல அன்பு செய்ய வேண்டும், உம்மை போல தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும், உமக்கு உரிய சீடர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.